ஓம் சாந்தி 1-3-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பிரீத் மற்றும் விப்ரீத், அதாவது அன்பான மற்றும் அன்பில்லாத என்ற இந்த வார்த்தைகள் இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும். இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். அதாவது இன்றைய முரளியினுடைய கீ பாயிண்ட் அன்பு புத்தி, அன்பு இல்லாத புத்தி. பக்தி மார்க்கத்துல அன்பு புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள். பிரீத் புத்தி விஜயந்தி, விப்ரீத் புத்தி வினஷ்யந்தி. அன்பு புத்தி இல்லை அப்படின்னா அவங்க அழிந்து போயிடுவாங்க. அதுவும் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, விநாச காலத்துல கடைசியில உலகம் அழியும் போது யாருக்கு பிரீத் புத்தி இருக்கோ, அன்பு புத்தி இருக்கோ, அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அன்பு புத்தி இல்லை அப்படின்னா தோல்வி அடைவாங்க, அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா அன்பு புத்தினா என்ன, அன்பு இல்லாத புத்தினா என்னன்றது அழகா புரிய வச்சிருக்கிறார். கேள்வி: நினைவு யாத்திரைக்கு இன்னொரு பெயர் என்ன கொடுக்கலாம்? பதில்: நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரை ஆகும். அன்பு இல்லாத புத்தியுடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் துர்நாற்றம் வருகிறது. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் இருக்கிறதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு எந்த ஒரு தேகதாரியிடமும் இருக்க முடியாது. முரளியின் பாடல். இந்த நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்றும் சொல்லலாம், அன்பின் யாத்திரை என்றும் சொல்லலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் படைப்பவர் பற்றியோ யாருக்கும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது. அதாவது யாத்திரைகளுக்கு போகும்போது திரும்பி வரக்கூடாது, பாதியில ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களுக்கே படைப்பவர் பற்றி தெரியாது, ஆனா உங்களுக்கு படைப்பவர் யார் அப்படின்றது தெரியும். ஆகையால சதா இந்த யாத்திரையிலேயே இருக்கணும். உங்களுக்கு நினைவினுடைய யாத்திரை கிடைத்திருக்கிறது. இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாபா சொல்லிட்டு இருக்கார். அன்பின் யாத்திரை. ஆகையில ஃபுல் டே நான் இந்த அன்பின் யாத்திரையில இருக்கணும், இருக்கக்கூடாது, அதே சிந்தனையில மூழ்கி இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்களே, யாத்திரைக்கு போகும்போது வீட்டையோ தொழிலையோ நினைக்க கூடாது, அப்போதான் முழு பலன் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னைக்கு ஃபுல் டே அன்பின் யாத்திரையில இருக்கணும் அப்படின்னு அந்த லட்சியம் வைங்க. இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு அதிகமாக அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையையும் நன்றாக செய்வார்கள். எவ்வளவு அன்பாக யாத்திரையில் இருப்பீர்களோ அவ்வளவு தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் பிரீத் புத்தி. இது சிவ பகவானுடைய வாக்கல்லவா? அதாவது ராவணனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, விநாஷ் கால விபரீத் புத்தி. உன்னுடைய விநாச காலம் நெருங்கிடுச்சுன்னா உன் புத்தி விபரீதமாக தான் வேலை செய்யும். அதனால சீதையை நீ கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னா ராவணன் கேட்கவே மாட்டான். அதனால அந்த இடத்துல சொல்லுவாங்க, உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சு, அதனால்தான் விபரீதமாக யோசிக்கிற அப்படின்னு. அதனால இதெல்லாம் பகவானுடைய வாக்கு இல்லையா அப்படின்றார். அதே விபீஷ்ணர் விநாச காலத்துல ராமரை புரிஞ்சுக்கிட்டு அன்பு புத்தியுடையவராக மாறிட்டார்.
ராமருக்கு உதவியாளர் ஆயிட்டார். அந்த அர்த்தத்துல தான் பாபா சொல்லிட்டு இருக்காரு. யார் பகவானை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பகவானுடைய சேவையில உதவியாளர்கள் ஆயிடுவாங்க. அவங்க தான் பிரீத் புத்தி உடையவர்கள், அன்பு புத்தி உடையவர்கள். அந்த அன்பு புத்தி இல்லை அப்படின்னா வேண்டாத காரியங்கள் தான் செய்துட்டு இருப்பாங்க. கடைசியில அழிந்து போயிடுவாங்க. அதனால பக்தியில விநாச காலம் வரும்போது இப்படி அன்பு புத்தியுடையவர்களாக இருப்பாங்க, அன்பு இல்லாத புத்தியுடையவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது இது விநாச காலம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எந்த ஆத்மாக்களுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவியாளர்களாக இருப்பார்கள். சிவபாபாவுடன் அவர்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு புத்தி இல்லை என்றால் அன்பு இல்லாதவர் ஆகி விடுகிறார்கள். அன்பு இல்லாத புத்தியுடையவர்கள், அதாவது விபரீத புத்தியுடையவர்கள் விநாசம் அடைந்து விடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்னங்களின் பரிசை கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறீர்கள். அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அன்பு புத்தி உடையவர்கள். பாபா அனைவருக்கும் நன்மை செய்ய வந்திருக்கிறார். நாமும் உதவியாளர் ஆக வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட அன்பு புத்தி உடையவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள். தந்தையிடம் அன்பு இருக்கிறது, நினைவு செய்கிறார்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் மற்றவர்களுக்கும் நன்மைக்கான வழியை சொல்வார்கள். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், எனக்கு உதவியாளர்கள் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அன்பு புத்தி மற்றும் அன்பு இல்லாத புத்தி எல்லாம் சேவையின் ஆதாரத்தில் இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறோம், ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அப்பொழுது துரு நீங்கிவிடும் என்று அனைவருக்கும் இந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அன்பு புத்தியில் கூட சதவீதம் இருக்கிறது. தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தன்னுடைய தேகத்தின் மீது அன்பு இருக்கிறது, அல்லது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். தந்தையிடம் அன்பு இருந்தது என்றால் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். யார் அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கும். அவர்களுடையதுதான் கோல்டன் ஏஜ்டு புத்தியாக இருக்கும். ஒருவேளை மற்ற பக்கங்களில் புத்தி அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் தமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள். அன்பு புத்தியின் அடையாளம் நினைவு. அவர்கள் தாரணை செய்வார்கள், மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று புரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மாயையின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்குதல் புத்தியின் மீதுதான் செல்கிறது. தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. ஆகையால் ஒரேயடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். தேகதாரிகளிடம் புத்தியோகம் மாட்டிக்கொள்கிறது என்றால் தந்தையிடம் அன்பு இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? நீங்கள் ஒரே ஒரு விசித்திரமான தேகமற்ற தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டும். தேகதாரிகளிடம் அன்பு வைப்பது என்பது மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். போக போக சில குழந்தைகள் கோபித்துக் கொள்கிறார்கள்.
இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அன்பு புத்தி இருக்கும். சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகிறது, கோபித்து கொண்டு விடுகிறார்கள். பிறகு நினைவு செய்ய மாட்டார்கள், கடிதம் கூட எழுத மாட்டார்கள். சேவை செய்கிறார்கள் என்றால் தந்தையும் அவர்களை நினைவு செய்வார். சேவையே செய்வதில்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் அன்பு புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்வார். அடுத்தது, யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவசியம் அவர்களுடைய நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபாவின் பண்டகசாலையிலிருந்து பெற்றீர்கள் என்றால் சிவ் பாபா தான் நினைவிற்கு வருவார். அதாவது யஜ்யத்தினுடைய ரூல் என்ன அப்படின்னா, பாபாவுடைய பண்டாரால இருந்து என்ன கிடைக்குதோ அதுதான் பயன்படுத்தணும். பாபா என்ன சேலை கொடுக்குறாரோ, என்ன ஸ்வெட்டர் கொடுக்குறாரோ, என்ன பொருள் கொடுக்குறாரோ அதை யூஸ் பண்ணும்போது இது எனக்கு பாபா கொடுத்தது அப்படின்ற அந்த அன்பு புத்தி இருக்கும். அதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் பாபா கொடுத்தார். ஒரு டைரியோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் வேற யாராவது கொடுத்து அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணும்போது இது இன்னார் கொடுத்தார் அப்படின்றது இருக்கும் இல்லையா புத்தியில். அப்போ புத்தி அங்கே போகுது. அந்த பொருள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்க மீது அன்பும் போகும். அதனால் யஜ்யத்தில் அப்படி ரூல் இருக்குது. எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளாக இருந்தாலும், யார் என்ன கொடுத்தாலும் அதை பாபாவுக்கு கொடுத்துடணும், பண்டாராவுக்கு கொடுத்துடணும். அப்புறம் பாபா என்ன கொடுக்குறாரோ அதுதான் யூஸ் பண்ணணும். பாபா மீது அன்பு வர்றதுக்கு இது ஒரு நியமம். அப்போதான் அன்பு புத்தியுடையவர்களாக என்ன வேணுமோ அது பாபா கிட்டே கேட்போம். பாபாவிடம் இருந்து கிடைக்கும் போது அது ஒரு சந்தோஷம். இது எனக்கு பாபா கொடுத்தது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு குஷி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தேகமற்ற விசித்திரமான தந்தையிடம் இதயத்தின் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மாயையின் கிரகச்சாரம் ஒருபோதும் புத்தியை தாக்க கூடாது என்ற கவனம் சதா இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒருபோதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. சர்வீசபிள், அதாவது சேவை செய்யக்கூடியவராகி தன்னுடைய வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். யார் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்து கொள்ளக்கூடாது. வரதானம். சுத்தத்தின் விதி மூலம் கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுங்கள். இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆக வேண்டும். அதற்கு விசேஷமான நேரத்தில் நாலா புறங்களிலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகா செய்வதற்கான யோகத்தின் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். அதாவது பிராமணர்களுடைய கோட்டை உறுதியானதாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யோக பலம் வேணும். அதுக்கு பாபா ஒரே நேரத்தில் ஒரு விசேஷமான நேரத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து யோகா பண்ணணும். அதற்கான ப்ரோக்ராம்ஸ் உருவாக்குங்க அப்படின்றார். பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது. ஏனென்றால் எந்த அளவு சேவையை அதிகமாக்கி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு மாயா தன்னுடையவர் ஆக்குவதற்கான முயற்சி செய்யும். ஆகையால் எப்படி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது சுத்தத்தின் விதியை தனதாக்கிக் கொள்கிறீர்களோ அதேபோல் குழு ரூபத்தில் மிக உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வெற்றியாளர் என்ற இந்த ஒரே ஒரு சுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையணும்னா ஸ்தூலத்திலையும் என்ன செய்வாங்க, முதல்ல சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
ஒரு பூஜை செய்யணும், அதில் வெற்றி அடையணும், சித்தி அடையணும்னு ஆரம்பம் சுத்தத்தில் இருந்துதான். அதுபோல பாபா நீங்கள் எந்த சேவை செய்தாலும் நான் வெற்றியாளன் என்ற அந்த சுத்தமான எண்ணம் முதல்ல உருவாக்குங்க அப்படின்றார். அந்த சுத்தம் இருக்கணும்ன்றார். இதுதான் சுத்தத்தின் விதியாகும். இதன் மூலம் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும். ஆகையால நான் வெற்றியாளன், கண்டிப்பா இந்த காரியத்துல நான் வெற்றி அடைந்தே தீருவேன். அந்த ஒரு சக்திசாலியான எண்ணத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது, சுத்தமான எண்ணத்துல ஆரம்பிக்கும் போது நீங்க வெற்றியாளராகவும் ஆகுவீங்க, தடையற்றவராகவும் ஆகுவீங்க அப்படின்றார். ஸ்லோகன்: யுக்தியுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையின் உடனடி பலன் குஷி ஆகும். அவ்யக்த சமிகை: பிராமண வாழ்க்கையில் முதல் நம்பர் கலாச்சாரம் சத்தியம் மற்றும் பண்பாடு ஆகும். எனவே ஒவ்வொருவருடைய முகம் மற்றும் நடத்தையில் இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு பிராமணரும் புன்சிரித்த முகத்துடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வர வேண்டும். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்தை ஒருபோதும் விடாதீர்கள். அப்பொழுது சகஜமாக பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே. சிவனுனை உணர்ந்தேனே.